லோகேஷ் கனகராஜ் வந்து நல்ல இயக்குனரா பார்க்கப்பட்டார். நல்ல படங்களை எடுத்து குடுத்தார். அவர் வந்து மாநகரம் எடுக்கும்போது நல்ல இயக்குனரா பார்த்தாங்க. கைதி எடுக்கும்போது சூப்பர்ன்னு சொன்னாங்க. அதாவது வந்து மாஸ்டர் எடுக்கும்போது, நல்லா இருக்கே அப்டின்னாங்க. விக்ரம் எடுக்கும்போது பிரமாதம்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லியோ, கூலி எல்லாம் பார்த்தீங்கன்னா, வழக்கமான மசாலா டெம்ப்ளேட்டுக்குள்ள லோகேஷும் வந்துட்டாரு. அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னாம்மா, ம், ம். ரஜினி, கமல் 2 ஆளுமைகள் இருக்காங்க அப்படின்னும்போது, இது தமிழ் சினிமாவின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, உச்சபட்ச நடிகர்களா இருக்காங்க, ம். மூத்த நடிகர்களா இருக்காங்க. இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு படம் எடுக்குங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஏதோ ஒரு டைம் பாஸா நம்ம படம் எடுத்துற முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல வந்து எல்லா விஷயங்களும் இருக்கணும். இதுல அழுத்தம் இருக்கணும். ரஜினி, கமலுக்கு ஈக்குவலா ச ச எப்படி ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேரிங் இருக்கணும். ரஜினிக்கு ஒரு பாட்டு குடுத்தா, கமலுக்கு ஒரு பாட்டு குடுக்கணும். ரஜினிக்கு ஒரு ஆக்ஷன் சீன் குடுத்தா, கமலுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் குடுக்கணும். ரஜினிக்கு ஒரு குணச்சித்திர வேடம், அதாவது வந்து ஒரு எப்படி சென்டிமெண்டான காட்சி ம். கொடுத்தா, கமலுக்கு ஒரு சென்டிமெண்டான காட்சி கொடுக்கணும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு படம் இது. ஸோ ஓகே. அப்படிப்பட்ட படத்தை வந்து எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இயக்குனர்களுக்கு சரியான புரிதல் இருக்கா, சரியான மெச்சூரிட்டியோட பண்ணுவாங்களா அப்படின்னா, பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கஷ்டம்தான்.